விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்திற்கு காலி குடங்களுடன் பெண்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருமாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் காங்கேயம் பாளையத்தை சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 80 குடும்பங்களுக்கு 10 நாட்களுக்கு ஒருமுறை 10,000 லிட்டர் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுவதாகவும், ஆழ்துளை கிணறுகள் பழுதடைந்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆழ்துளை கிணறுகளை சீரமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் வழக்கம் போல் குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தண்ணி இல்லை, போர் 2 இருந்தது, 2 ஒன்று டை ஆயிடுச்சுங்க, ஒன்று இப்போ தண்ணி குறைஞ்சி போச்சு. அது பைப்பு இறக்கி பார்க்க சொல்லி நாங்கள் போய் எழுதி மனு கொடுத்தோம். அதை பார்க்கல. எங்களுக்கு ராரி தண்ணி கொண்டுட்டு விடுறாங்க. அது பத்த மாட்டேங்குது. வாரம் ஒரு 100 வீடாட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு வாட்டி ஒரு லோடு 10,000 லிட்டர் கொண்டாந்து விடுறாங்க. எங்களுக்கு அது பத்த மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க. நாங்கள் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனு எழுதி கொடுத்தோம். எது பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போதைக்கு. எங்களுக்கு தண்ணி கஷ்டங்க. 1.5 மாசமாவே எங்களுக்கு ரொம்ப தண்ணி கஷ்டங்க. நாங்களும் பிடிஆ கிட்டையெல்லாம் தீர்மானம் எழுதி கொடுத்தோங்க. இப்போ கிராம சபையில் தண்ணி கஷ்டத்துக்கு நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசமாவே தண்ணி பிரச்சனை இருக்குங்க. எங்களோட மெயின் சோர்ஸே பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்கு. அந்த போர்ல இருந்து தான் எங்களுக்கு தண்ணி ஓவர்சீஸ் டேங்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா இடத்துக்கும். அந்த 2 போருமே இப்போ ட்ரை ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளங்கிறது ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அந்த போரோட இது என்ன கண்டிஷன் தெரியுங்க. அதுக்காக நாங்கள் பிடிஓட்ட ஒரு 1.5 மாசம் முன்னாடியே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி கொண்டுட்டு போய் பிடிஓட்ட கொடுத்தோம். அவர் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்னும் எந்த இதுவும் கிடையாதுங்க. இப்போ ரொம்ப தண்ணி இல்லாமல் வயசானவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு காட்டுக்கு தண்ணிக்கு போறோம்னா கூட எங்களுக்கே தண்ணி இல்லை, இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்கங்க. மெயினாக இந்த லாரி தண்ணி இருக்கிறனால தான் இப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை உடனே சரி செய்து கொடுக்கணுங்கிறது கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோங்க.